Hello children. இப்போ இந்த செகண்ட் பார்ட் ஆஃப் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில நாம பார்க்க போறது வந்து என்னன்னா மைக்ரோஸ்கோபிக் மாடல் ஆஃப் கரண்ட். இப்போ ஒரு கண்டக்டர் எடுத்து எனி கண்டக்டர் யூ ஆல் நோ, எல்லாருக்குமே தெரியும், லைக் மெட்டல்ஸ் ஆர் குட் கண்டக்டர்ஸ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி இல்லையா? எல்லாமே இது நல்லா கண்டக்ட் பண்ண தெரியும் உங்களுக்கு. ஸோ அதோட ஏரியா ஆஃப் கிராஸ் செக்ஷன் வச்சு அதோட சுற்றளவு அதை வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து ஈன்னு எடுத்துக்கலாம். E vector is the electric field right to left. ஓகேவா? right to left. இந்த டயக்ராம் இங்க இதுலயே பாத்தீங்கன்னா ஏரோ மார்க் காமிச்சிருக்காங்க பாத்தீங்களா? அந்த இதுலயே வந்து இட் இஸ் டிராவல். ஓகே. இப்போ சப்போஸ் இதுல வந்து n எலக்ட்ரான்ஸ் per யூனிட் வால்யூம், ஒரு சென்டிமீட்டர் கியூப். யூனிட் வால்யூம்னா எவ்வளவு? சென்டிமீட்டர் கியூப். ஒரு சென்டிமீட்டர் யூனிட்னா 1 சென்டிமீட்டர் கியூப்ல சே ஒரு n எலக்ட்ரான்ஸ் வந்து அதுல பாஸ் ஆகிறது அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாமே வந்து they are now traveling with the velocity of vd, drift velocity vd. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் drift velocity முந்தின வீடியோல பார்த்தோம் இல்லையா? நம்ம vd is nothing but drift velocity அப்படின்னு பார்த்தோம். சோ எல்லா எலக்ட்ரான்ஸும் ஒரே மாதிரி ஒரே சீரா drift velocity vd யோட அந்த ஸ்பீட்ல போறதுன்னு வெச்சுக்கலாம். So drift velocity is vd. If the electrons, so இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் let us say that ஒரு ஸ்மால் டிஸ்டன்ஸ் dx ல வந்து ஒரு ஸ்மால் இன்டர்வல் ஆஃப் டைம் dt ல பாஸ் ஆகும். சோ இததான் இங்க காமிச்சிருக்காங்க. சோ dx is the small interval, small length ன்னு வெச்சுக்கலாம். அண்ட் எத்தனை டைம் இன்டர்வல்ல? dt, small interval of time dt ல பாஸ் ஆகும். சோ இப்போ நமக்கு தெரியும் speed is equal to distance by time. அப்ப ஸ்பீட் இங்க என்னது? vd இல்லையா? velocity is equal to displacement by time taken இல்லையா? So vd is the velocity, dx by dt. எத்தனை distance travel ஆகுது? dx. டைம் இன்டர்வல் என்ன? dt. So dx by dt. or dx மாத்திரம் இங்க ரீடைன் பண்ணிக்கலாம், dt அந்த சைடு எடுத்து போயிடலாம். So dx is equal to vd dt ஆயிடும். இப்போ a is the cross section of the conductor நம்ம அசியூம் பண்ணிடலாம் இல்லையா? அப்போ எலக்ட்ரான்ஸ் which are now going இந்த வால்யூம்ல எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆறது வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம்னா, வால்யூம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏரியா இன்டு ஹைட் ஆர் ஏரியா இன்டு லென்த் ன்னு சொல்லலாம். இந்த கேஸ்ல லென்த் இல்லையா? சோ வால்யூம் இஸ் ஈக்குவல் டு ஏரியா இன்டு லென்த். ஏரியா இன்டு லென்த் எவ்வளவு? dx இன்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இது இன்டு n. ஆல்ரைட். சோ இப்போ இந்த இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா, சப்ஸ்டிட்யூட்டிங் அதாவது dx க்கு பதிலா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். சோ a vd dt, ஏன்னா dx is equal to vd dt. அந்த dx க்கு பதிலா vd dt into n. So total charge இந்த ஒரு particular element, volume element dq ல வந்து என்னது? q into number of n e இல்லையா? So n number of electrons, charge is e. So dq is equal to e into a vd dt into n. Okay, charge வந்து e, number of electrons இந்த இதுல flow ஆறது எவ்வளவு? ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் a vd dt n இல்லையா? அது அப்படியே இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. சோ I வந்து உங்களுக்கு தெரியும் is nothing but dq by dt இல்லையா? சோ dq க்கு பதிலா சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. n e a vd divided by into dt இருக்கு. அந்த dt divided by dt பண்றச்சு அந்த dt cancel ஆயிடும். So you get it as I is equal to ne a vd or na e vd கூட சொல்லலாம். சுருக்கமா சொல்லணும்னா ஒரு சின்ன இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காமிக்கலா ஒரு வேர்டை நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அந்த லிங்க் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அது ரொம்ப ஈஸியா. சோ நான் என்ன சொல்றேன்னா, இத I is equal to NaEVD னா நாய் வீடு. NaEVD is நாய் வீடு. So current is equal to NaEVD. Alright. இப்போ அடுத்தது கரண்ட் டென்சிட்டி. கரண்ட் டென்சிட்டினாலே உங்களுக்கு தெரியும் அடர்த்தி எவ்வளவு கரண்ட் அந்த பர்டிகுலர் வால்யூம்ல எவ்வளவு அடர்த்தியா இருக்கு அப்படின்றத கரண்ட் டென்சிட்டி அப்படின்றத பார்க்கிறோம். சோ கரண்ட் டென்சிட்டி இஸ் டிஃபைன்ட் as the current per unit area of cross section. சோ அந்த ஒரு பர்டிகுலர் ஏரியால எவ்வளவு கரண்ட் பாஸ் ஆகுது அப்படின்றத பார்க்கிறோம். சோ J is equal to I by A அப்படின்னு சொல்றோம். ஓகே, J is equal to I by A. ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம்? I is equal to NaEVD இல்லையா? அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. by a cancel ஆயிடும், nevd. சோ இத நெய் வீடுன்னு எடுத்துங்க. a போச்சு நாய் அப்படின்றதுல a போச்சு, இப்போ நெய் ஆச்சு. சோ j is equal to nevd அப்படின்னு. ஓகே, சோ இந்த எக்ஸ்பிரஷன் வந்து
it is valid only when the direction of the current is perpendicular to the area A. So direction of current வந்து ஏரியாக்கு perpendicular-ஆ இருக்கிறச்சே தான் இது valid-ன்னு சொல்றாங்க. ஓகேவா? So current density அதனால இப்போ உங்களுக்கு ஒரு particular direction இருக்கு இல்லையா, அதனால இது vector quantity அப்படின்னு சொல்லிடலாம். So J vector is equal to NEVD vector. Okay. இப்போ J vector is equal to ஆல்ரெடி நம்ம வந்து முன்னாடி VD வந்து drift velocity-க்கு என்ன எக்ஸ்பிரஷன் பார்த்தோம்? E tau by m னு பார்த்தோம் இல்லையா, அத சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வந்துரும்? into E vector. E vectorன்றது எலக்ட்ரிக் ஃபீல்டுங்க. சோ n E ஆல்ரெடி ஒரு E இருக்கு. சோ E into E ஸ்கொயர் ஆயிடும். tau by m E vector. சோ இந்த n E ஸ்கொயர் tau by m இருக்கு பாத்தீங்களா, இந்த குவாண்டிட்டியை நம்ம let us take it as sigma மைனஸ். ஏன்னா இது ஏன் இந்த நெகட்டிவ் சிம்பிள்னா, இது கன்வென்ஷனல் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஆல்வேஸ் எப்பவுமே கன்வென்ஷனல் ஃப்ளோக்கு ஆப்போசிட்டா இருக்கும். ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து கன்வென்ஷனல் ஃப்ளோக்கு ஆப்போசிட்டா இருக்கிறதுனால நம்ம மைனஸ் நெகட்டிவ் சிம்பிள் எடுத்துக்கணும். ஸோ மைனஸ் சிக்மா இ வெக்டர் சொன்னோம். ஸோ conventionally we take the direction of current density as the direction of the electric field. So conventional current எப்படி இருக்கோ அந்த இதுல எடுத்துக்கிறதுனால conventional flow, அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அந்த இதுல, ஆனா flow of electrons எப்பவுமே அதுக்கு ஆப்போசிட்ன்றதுனால we put the negative symbol. ஓகேவா? சோ நெகட்டிவ் சிம்பிள் எடுத்துக்கிறோம். ஆனா இங்க நாம எப்படி எடுத்துக்கிறோம், இந்த கரண்ட் டென்சிட்டின்றது ஆல்வேஸ் through the direction of the electric field, அதனால மைனஸ் ஆஃப் மைனஸ் எடுத்துச்சு இங்க பிளஸ் ஆயிடும். So J vector is equal to sigma E. All right. So I'll come again to children in the particular part. ஏன் நெகட்டிவ் சிம்பிள் இங்க போச்சுன்றதுக்கு மறுபடியும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க நாம VD க்கு என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்? VD வந்து கன்வென்ஷனல் ஃப்ளோக்கு ஆப்போசிட் அப்படின்றதுனால அங்கேயே உங்களுக்கு மைனஸ் ஆஃப் E small e into E vector by m. இல்லையா? E tau E vector by m. So minus symbol அங்க வந்துருது. VD க்கு நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்றச்சே இங்க நெகட்டிவ் சிம்பிள் வந்துருது. So minus of இத தான் நம்ம சிக்மா எடுத்துக்கிறோம். So minus sigma E vector. ஆனா நாம வந்து கரண்ட் டென்சிட்டி எப்படி எடுத்துக்கிறோம்னா, இப்போ அது எந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு எந்த டைரக்ஷன்ல இருக்கோ அப்படிதான் எடுக்கும். அதனால தான் அது மைனஸ் ஆஃப் மைனஸ் அப்படிங்கிறதுனால பிளஸ் ஆயிடும். இது கன்வென்ஷனல் ஃப்ளோக்கு ஆப்போசிட்டா இருக்கும் இல்லையா, இது வந்து current density, the direction of the electric field is now going to be opposite of that. Minus of minus cancel I, J is equal to sigma E. Okay, so sigma is equal to n E squared tau by m. This is the conductivity. Okay, this is called as conductivity. So in the equation பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு microscopic form of Ohm's law அப்படின்னு சொல்லலாம். Ohm's law நீங்க எல்லாம் 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கீங்க இல்லையா? So R is equal to V by I அப்படின்னு படிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்மட்ல ஒரு மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம்னு சொல்லலாம். ஏன்னா இப்ப நம்ம எலக்ட்ரான்ஸ் பத்தி அப்போ வந்து ஓவரால் சிஸ்டம் பிக் 10th ஸ்டாண்டர்ட்ல நமக்கு படிக்கிறச்சே ஒரு என்ன சொல்லலாம், ஒரு ரொம்ப டீப்பாலாம் நம்ம படிக்கல, நம்ம வந்து ஒரு ஹோல் சிஸ்டம்க்கு அப்படியே அப்ளை பண்ணி படிக்கிறோம். இப்போ நம்ம எலக்ட்ரான்ஸ் பத்தி டீப்பா படிக்கிறச்சே அத மைக்ரோஸ்கோபிக் ஃபார்ம் ஆஃப் ஓம்ஸ் லா அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சோ கண்டக்ஷன் அப்படின்றச்சே கண்டக்டிவிட்டி அப்படின்றச்சே ஒரு இது வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அதை தடுக்கிறதுக்கு ஒண்ணு இருக்கணும். அதுக்கு ஆப்போசிட் வந்து என்னது, சம்திங் which is blocking it or resisting it. அது ஃப்ளோ பண்ண விடாம தடுக்கிறது பாத்தீங்களா, அது ரெசிஸ்டன்ஸ் சொல்றோம், அதுதான் ரெசிஸ்டிவிட்டி. சோ கண்டக்டிவிட்டிக்கு ஆப்போசிட் வந்து ரெசிஸ்டிவிட்டி. சோ rho is equal to 1 by sigma, அதோட ரெசிப்ரோக்கல் சொல்றோம். rho is equal to 1 by sigma which is equal to m by n E squared tau. அப்படியே இதோட ரெசிப்ரோக்கல் இது n E squared tau by m னா அதோட ரெசிப்ரோக்கல் என்ன ஆயிடும், m by n E squared tau னா ஆயிடும். ஓகேவா? சோ இதுதான் கண்டக்டிவிட்டி அண்ட் ரெசிஸ்டிவிட்டிக்கு உள்ள டர்ம்ஸ். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்க. Example 2.3. A copper wire of cross-sectional area 0.5 millimeter squared carries a current of 0.2 amperes. If the free electron density of copper is 8.4 × 10 to the power of 28 m to the power of -3, then compute the drift velocity of free electron. So VD கேக்குறாங்க. VD கேக்குறாங்க. Already நமக்கு வந்து இந்த what do you say, like VD is equal to I by NE n3 இல்லையா, or I is equal to என்ன பார்த்தோம், நம்ம NEA VD ன்னு பார்த்தோம். நாய் வீடு ஞாபகம் வச்சுக்கோங்க. I is equal to NEA VD, or நமக்கு வேண்டியது VD தான் இல்லையா, அதனால VD இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துருங்க, ரைட் ஹேண்ட் சைடுல பாக்கி எல்லா டர்ம்ஸ் கொண்டு வந்து I by NEA.
I எவ்வளவு கொடுத்திருக்காங்க 0.2 கொடுத்திருக்காங்க. N எவ்வளவு கொடுத்திருக்காங்க 8.4 10 to the power of 28. So அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் 1.6 E வந்து என்னது 1.6 10 to the power of -90. அப்புறம் இது மில்லிமீட்டர் கியூப் ஸ்கொயர்ல இருக்கு 0.5 மில்லிமீட்டர் ஸ்கொயர். மீட்டர் ஸ்கொயர் பாத்தீங்கன்னா 1 மீட்டர் ஸ்கொயர்ன்றச்சே 10 to the power of -3 வரும். So ஸ்கொயர் பண்ணினா இது வந்து என்ன வருது 0.5 10 to the power of -6 or VD is equal to 0.03 10 to the power of -3 meters per second. So VD drift velocity ஈஸியா கண்டுபிடிச்சிட்டோம். இதெல்லாம் டைரக்ட் அப்ளிகேஷன் ஆஃப் த ஃபார்முலா சில்ட்ரன். ரொம்ப ரொம்ப ஈஸி. அதனால எப்பொழுதுமே ஒண்ணு வச்சுக்கோங்க, ஒரு பர்டிகுலர் வீடியோ இப்ப பாக்குறீங்க இல்லையா, இந்த வீடியோ முடிஞ்சதும் இதுல என்னென்ன ஃபார்முலா எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம், என்னென்ன எக்ஸ்பிரஷன்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்றது ஒரு சீட் ஷீட் மாதிரி ஒன்று எழுதி வச்சுட்டீங்கன்னா, சைட்ல பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாலாம் ஒரு பை ஹார்ட்டும் ஆயிடும். தினம் அது ஒரு தடவை பார்த்துட்டீங்கன்னாக்க உங்களுக்கு இந்த லெசனை பொறுத்தவரை இந்த ஃபார்முலா. ஸோ டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, அந்த டேட்டாக்கு தகுந்த மாதிரி நாம எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணா, எது கேட்டிருக்காங்க எதை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கிளியர் ஐடியா. Alright, next coming to the second example பாருங்க. Determine the number of electrons. இதுல number of electrons கேட்டிருக்காங்க. Flowing per second through a conductor when a current of 32 amperes is flowing through it. So current கொடுத்துட்டாங்க, time கொடுத்துட்டாங்க. So n கேக்குறாங்க, number of electrons கேக்குறாங்க. So நமக்கு தெரியும் I is equal to Q by T. Q க்கு பதிலா NE போட்டுடலாம் இல்லையா? So அதை தான் இங்க பண்ணிருக்காங்க பாருங்க. I is equal to Q by T which is equal to NE by T. So இதுல நமக்கு n தான் இப்ப கேக்குறாங்க. சோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டு அப்படியே ரெசிப்ரோகேட் பண்ணுங்க, IT by E வந்துரும் இல்லையா? சோ n is equal to இப்போ I வந்து எவ்வளவு 32, T எவ்வளவு 1 செகண்ட் divided by charge எவ்வளவு 1.6 in 10 to the power of -19 coulombs. சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20 into 10 to the power of 19 or 2 into 10 to the power of 20 electrons. இதெல்லாம் டைரக்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் क्वेश्चंस. ஆனா MCQsல இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம். ஓகே, why current density is a vector, but இப்போ current வந்து ஸ்கேலார்னு பார்த்தோம், ஆனா current density வெக்டர்னு பார்க்கறோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, current வந்து ஜெனரலா எப்படி டிஃபைன் பண்றோம், ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் current density and vector ஏரியா வெக்டர். So I is equal to J vector into A vector அப்படின்னு பார்த்தோம். அப்போ current I வந்து பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம். ஏன்னா எந்த மாதிரியான வெக்டர் நம்ம சூஸ் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து தான் இந்த, ஏன்னா ஏரியா வந்து இதுவா இருக்கும், பட் ஜே வெக்டர் அது வெக்டர் குவான்டிட்டின்றதுனால அது எப்படி வேணா பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம் இல்லையா? சோ அதனால I வந்து உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து ஸ்கேலர் ஆயிடும். ஓகே, கரண்ட் I can be positive or negative depending on the choice of the unit vector. So யூனிட் வெக்டர் எடுக்கிறோம் பாத்தீங்களா, இங்க பாருங்க இந்த டயகிராம்ல கிளியரா காமிச்சிருக்காங்க பாருங்க. சோ இது J வெக்டர், இது I வெக்டர், இதுக்கு இடையில உள்ள ஆங்கிள் வந்து தீட்டான்னு எடுத்திருக்கோம் இல்லையா? சோ இப்ப நம்ம எடுக்கக்கூடிய அந்த யூனிட் வெக்டர் நார்மல் டு தி சர்ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா அது எப்படி இருக்கலாம், அது பாசிட்டிவாவும் இருக்கலாம் நெகட்டிவாவும் இருக்கலாம். சோ அதனாலதான் நம்ம கரண்ட் வந்து இப்போ இது டாட் ப்ராடக்ட். மோரோவர் எப்பவுமே உங்களுக்கு தெரியும் டாட் ப்ராடக்ட் வந்து லாஸ்ட் இயரே படிச்சிருக்கோம் இல்லையா வெக்டர்ஸ்ல. டாட் ப்ராடக்ட் எப்பவுமே ஸ்கேலார் குவான்டிட்டி தான். இட் இஸ் அது வந்து ஒரு மேக்னிட்யூட் தான் கொடுக்கும். கிராஸ் ப்ராடக்ட் ஆர் வெக்டர் ப்ராடக்ட், இது வந்து ஸ்கேலார் ப்ராடக்ட். ஸ்கேலார் ப்ராடக்ட்னா ஸ்கேலார் குவான்டிட்டி தான். அதனாலதான் I வந்து கரண்ட் இஸ் ஸ்கேலார். இப்போ அடுத்த டாபிக் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா வந்து இப்ப நாம J is equal to sigma E ன்னு பார்த்தோம் இல்லையா, அந்த ஈக்குவேஷன்ல இருந்து இப்ப நம்ம ஓம்ஸ் லா ஏர்லியர் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சது ரொம்ப பிரிமிட்டிவ், ரொம்ப ஒரு பிரிமிட்டிவ் ஸ்டேஜ் ஆஃப் இதுன்னு சொல்லலாம். ஒரு ரா ஒரு ஓவரால் நீங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை தான் வந்து கொடுத்திருந்தாங்க. ஒரு அந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ல உங்களுக்கு ஈஸியா எப்படி புரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சிம்பிளா கொடுத்திருந்தாங்க. இப்போ நாம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம இப்போ நிறைய அட்வான்ஸ்டா வந்து நம்ம எலக்ட்ரான்ஸ் பத்தி படிக்கிறோம். உள்ளுக்குள்ள இருக்கிற எலக்ட்ரான்ஸ், புரோட்டான், சார்ஜஸ் இதெல்லாம் பத்தி நம்ம எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல நிறைய படிச்சிட்டோம். அதனால இப்போ எலக்ட்ரான் தியரியை பேஸ் பண்ணி எப்படி நாம இத கரண்ட் எல்லாம் இப்போ நம்ம ட்ரிஃப்ட் வெலாசிட்டினா என்ன எல்லாம் பார்த்துட்டோம் இல்லையா? சோ அதை பேஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் ஃபார்ம்ல என்னன்றது பார்க்கலாம். இப்போ ஒரு செக்மெண்ட் ஆஃப் வயர் எடுத்துக்கோம். இதே மாதிரியே அது ஒரு அதோட கிராஸ் செக்ஷனல் ஏரியா, அதோட சுற்றளவு வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். இப்ப இது பாத்தீங்கன்னாக்க இது இ வெக்டர். இப்ப பாத்தீங்கன்னாக்க இந்த கரண்ட் வந்து இப்போ இது வந்து ஒரு பேட்டரியில கனெக்ட் பண்ணிருக்காங்க. இதோட லென்த் வந்து எல்னு எடுத்திருக்கோம். கரண்ட் வந்து I is now கரண்ட் அதுல
இதோட லென்த் வந்து L இல்லையா, இந்த கரண்ட் வந்து எந்த டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆகுது, பாசிட்டிவ் டு நெகட்டிவ், அதுதான் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி காமிச்சிருக்காங்க. E வெக்டர் போட்டுருக்காங்க. ஓகே, சிம்பிள். இப்ப பாத்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இந்த பேட்டரியில இப்போ ஒன்ஸ் நம்ம கீ பிரஸ் பண்ணதும் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும், உண்டாயிடும். உடனே அது வந்து நம்ம V எடுக்கலாம். அந்த ஃபயர்ஸ் இடையில இருக்கிற அந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து V எடுக்கலாம். எலக்ட்ரிக் ஃபீல்ட் வந்து E எடுக்கலாம். சோ இப்போ potential difference V is equal to E into L. That is electric field. Electric field எதுல அந்த ஹோல் இதுலயும் பரவி இருக்கு, அந்த லென்த்ல ஃபுல்லா இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் பரவி இருக்கு இல்லையா, அதனால V is equal to EL. That is voltage is equal to E into L. இப்போ ஆல்ரெடி நம்ம மேக்னிட்யூட் ஆஃப் கரண்ட் டென்சிட்டி J வந்து என்ன பார்த்தோம், J is equal to sigma E ன்னு பார்த்தோம். ஆர் அது மேல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க, E is equal to V by L இல்லையா, அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க, sigma into V by L. So J is also equal to I by A இல்லையா, J is I by A. So அதை ரீரைட் பண்ணிடுங்க, I by A is equal to sigma into V by L. ரீஅரேஞ்ச் பண்ணி இந்த சைடு கொண்டு வந்துருங்க, V is equal to I into L by sigma A. L வந்து லென்த், சிக்மா வந்து டென்சிட்டி, அண்ட் இது வந்து A வந்து ஏரியா. ஓகேவா, சிக்மா வந்து ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோம், ஆல்ரெடி we saw இல்லையா, சிக்மா is nothing but முன்னாடி இங்க பார்த்தோம் பாருங்க, சிக்மா is what, conductivity. Sigma is conductivity, sorry, current density is J, sigma is current conductivity, and rho is resistivity. Okay, so adha inga substitute பண்றோம், sigma into E, conductivity into E, which is equal to substitute பண்ணியாச்சு, sigma into V by L ன்னு substitute பண்ணியாச்சு. So J is equal to I by A. So இதுல substitute பண்ணிடுங்க, I by A is equal to sigma into V by L. rearrange பண்ணிடுங்க, V is equal to I வெளில எடுத்துட்டு பாக்கி எல்லாம் உள்ள எடுத்துட்டு L by sigma A. சரி, L by sigma A இருக்கு பாத்தீங்களா, அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறாங்க. இது வந்து நம்ம R, இது வந்து R, ரெசிஸ்டன்ஸ் R வந்து is denoted by the letter R. So ரெசிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா R is equal to L by sigma A எடுத்துருக்கோம் இல்லையா, அப்படின்னா என்ன, L is nothing but the length. So it is directly proportional to the length and inversely proportional to area. So length வந்து resistance வந்து length க்கு directly proportional, ஏரியாக்கு inversely. So length அதிகமாக resistance அதிகமாகும், ஏரியா அதிகமாச்சுன்னா resistance கம்மியாகும். ஓகே, இதுதான் நம்ம இதுல பார்த்தோம். So 1 by sigma ஏற்கனவே என்ன பார்த்தோம், ரோன்னு பார்த்தோம் இல்லையா, ரெசிஸ்டிவிட்டி. சோ அத வந்து 1 by sigma க்கு மேல ரோ போட்டீங்கன்னாக்க V is equal to rho L, R is equal to rho L by not V. ஏன்னா R is equal to, இப்ப இங்க நான் உங்களுக்கு எழுதுறேன் பாருங்க, R is equal to 1 by sigma L by A அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த 1 by sigma is conductivity, resistivity என்னது rho, rho L by A, R is equal to rho L by A. இததான் நம்ம இந்த இது இருக்கு பாத்தீங்கன்னா, இந்த rho, இந்த டேர்ம் வந்து that is denoted for resistivity. Yeah. So the resistance is directly proportional to the length of the conductor, inversely proportional to the area of cross section. So இத சிம்பிளா சொல்லணும்னா V is equal to IR. So நாம படிச்ச அதே ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சா. Okay, so the resistance is the ratio of potential difference to the conductor to the current passing through. So ratio of R is equal to V by I, ratio of voltage to the current, V by I. SI unit வந்து ohm. இப்ப இதுக்கு ஒரு கிராஃப் வரையறீங்கன்னு வெச்சுக்கோ, VI கிராஃப்னு சொல்லுவாங்க. அத V வந்து x ஆக்சிஸ்ல, அதாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் x ஆக்சிஸ்லயும் I வந்து y ஆக்சிஸ்லயும் வரைஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா you get a straight line. Slope, இதோட ஸ்லோப் வந்து 1 by R, I by R ன்னு சொல்றோம். That is nothing but the slope, அதுதான் வந்து slope of the curve. இப்ப பாத்தீங்கன்னா the slope equal to the inverse of this. So slope is equal to I வந்து கான்ஸ்டன்ட் வச்சா கூட 1 by R ன்னு சொல்றோம். It's inverse of the resistance ன்னு சொல்றோம். அதுதான் இதுல டைரக்ட். So ohmic devices, so எல்லாமே ஓம்ஸ் லாவை வந்து ஒபே பண்ணுவாங்க. பாத்தீங்கன்னா செமிகண்டக்டர் டிவைசஸ்ல பின்னாடி நீங்க படிப்பீங்க. ஓமிக் டிவைசஸ் வந்து சில செமிகண்டக்டர் டயோட், இந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஓம்ஸ் லாவை ஒபே பண்றாங்க. ஓகேவா?
So there are சில டிவைசஸ் ஓம்ஸ் லா ஒபே பண்ணும், சில டிவைசஸ் ஓம்ஸ் லா ஒபே பண்ணாது. சோ ஃபர்ஸ்ட் ஓம்ஸ் லாவை எதோ ஒபே பண்றதோ அதுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் ஏ, அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப். எதெல்லாம் ஓம்ஸ் லா ஒபே பண்ணாதோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் கர்வ் கிடைக்கும் பி. ஓகே, those which does not obey ஓம்ஸ் லா. ஓகேவா? இது வந்து ஃபார் நான் ஓமிக் டிவைசஸ். சரியா? இத பத்தி இன்னும் டீடைலா நம்ம லாஸ்ட் லெசன்ல செமிகண்டக்டர் அண்ட் டிவைசஸ் படிக்கிறச்சு அத பத்தி இன்னும் நல்லா படிப்போம். ஓகேவா? So materials for which the current versus voltage graph is a straight line, அத வந்து நம்ம என்ன சொல்றோம், மெட்டீரியல்ஸ் எந்தெந்த மெட்டீரியல்ஸ் ஓம்ஸ் லா ஒபே பண்ணுமோ அங்க ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் கிடைக்கும். மெட்டீரியல்ஸ் எதெல்லாம் வந்து டயோட், செமிகண்டக்டர் டிவைசஸ் இதெல்லாம் வந்து ஓம்ஸ் லா ஒபே பண்ணாது, அப்போ என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு கர்விங் கிராஃப், ஸ்ட்ரெயிட் லைன் கிராஃப் கிடைக்கும். ஓகேவா? So plot of I versus O for a non-ohmic material is non-linear. அதனால இதுக்கு வந்து கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடையாது. whereas ஓம்ஸ் லா ஒபே பண்ற அந்த டிவைசஸ்க்கு கான்ஸ்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் 5, potential difference across 24 ohm resistor is 12 volts. What is the current through the resistor? ரொம்ப சிம்பிள், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின். B கொடுத்துட்டாங்க, R கொடுத்துட்டாங்க, I கேக்குறாங்க. I is equal to V by R. 12 by 24 0.5 amperes. அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். ஓகேவா? இப்ப கண்டக்டிவிட்டி பத்தி பார்த்தோம், ரெசிஸ்டிவிட்டி பத்தி என்ன? இப்போ உங்க எல்லார் வீட்லயும் முக்காவாசி எல்லார வீட்லயும் கார்டன் வச்சிருப்போம், இல்ல ஹோர்ஸ் பைப் பண்றது எல்லார் வீட்லயுமே இருக்கும் இல்லையா? எல்லாரும் அந்த தோட்டத்துக்கு வந்து தண்ணி பாய்ச்சிருச்சு, இந்த ஹோர்ஸ் பைப் வச்சிருப்பாங்க. இந்த ஹோர்ஸ் பைப்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா தண்ணி எப்படி ரொம்ப ஒரே சீரா வரும். ஆனா உள்ளுக்குள்ள ஏதாவது அடப்பு இருந்துன்னு வச்சுக்கோங்க, அப்போ திக்கி திக்கி வரும் ஒரு மாதிரி. வெளியில வந்து ரொம்ப ஒரு ஃப்ளோ வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃப்ளோவா இருக்காது இல்லையா? அதே மாதிரிதான் இப்ப பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் எல்லாம், ஆல் மெட்டல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், சில அலாய்ஸ், சில மெட்டல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கரண்ட் ஃப்ளோ வந்து ஒரே மாதிரி ஒரே சீரா வரும். ஆனா அது கூட என்ன மாதிரியான மெட்டல் நம்ம யூஸ் பண்ண போறோம், எல்லா மெட்டலுக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஓகே, சோ இந்த ரெசிஸ்டிவிட்டின்றது என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்றோம் அப்படி பொறுத்து, அது பொறுத்து. சிலது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா எலக்ட்ரான் ஃப்ளோவை ஹெல்ப் பண்ணும், சிலது பாத்தீங்கன்னா ஃபுல்லா தடுத்துரும், போகவே போகாது. இப்ப ரப்பர், பிளாஸ்டிக், கிளாஸ் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா இதுல கரண்டே பாஸ் ஆகாது. அப்படின்னா என்ன அர்த்தம், எலக்ட்ரான் ஃப்ளோவே அதுக்குள்ள ஆகாதுன்னு அர்த்தம். எலக்ட்ரான் cannot flow இல்லையா? அப்ப என்ன தடுக்குது, இந்த எலக்ட்ரான் ஃப்ளோ பண்ண முடியாதபடி இந்த மெட்டீரியல்ஸ் தடுக்குது. ஓகேவா? அததான் நம்ம ரெசிஸ்டிவிட்டி. சோ கண்டக்டிவிட்டின்றது வந்து கண்டக்ட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றதுன்னா, ரெசிஸ்டிவிட்டி அதை தடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றது. ஓகே, இது வந்து ஒரு என்ன மெட்டீரியல் டிபெண்ட்ஸ் அப்பான் தி மெட்டீரியல். as I told you, அது வந்து என்ன மெட்டீரியல் நம்ம யூஸ் பண்ண போறோமோ அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். சோ டைமென்ஷன்ஸை பேஸ் பண்ணி இருக்காங்க. சோ rho is equal to 1 by sigma, அதோட ரெசிப்ரோக்கல், or R is equal to rho L by T. So resistance of a material is directly proportional to the length of the conductor. So as I told you, resistance R is it is directly proportional to L and inversely proportional to K. Yeah. All right. So length அதிகமாக resistance அதிகமாகும், ஏரியா அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும். ஓகே, இதுதான். சோ இந்த டேப்லர் ஃபார்ம்ல நீங்க வந்து பார்க்கலாம் எப்படி வந்து அவங்க. சோ இத பேஸ் பண்ணி தான், இந்த ரெசிஸ்டிவிட்டியை பேஸ் பண்ணி தான் நாம வந்து சப்ஸ்டன்சஸ் எல்லாம் பிரிக்கலாம். கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்னு 3 பிரிவா பிரிக்கலாம். சோ இப்ப இந்த டேப்லர் ஃபார்ம் பாத்தீங்கன்னாக்க இதுல கொடுத்திருக்காங்க பியூர் வாட்டருக்கு எவ்வளவு, இதெல்லாம் இன்சுலேட்டர்ஸ். ஏன்னா இது வழியா கரண்ட் பாஸ் ஆகாது இல்லையா? எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகாது. கரண்ட் பாஸ் ஆகாதுன்னு சொல்றதை விட எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ பண்ண முடியாது. செமிகண்டக்டர்ஸ்ல இனிஷியலா பாஸ் ஆகாது, ஆனா கொஞ்சம் எனர்ஜி நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க, லைக் சே ஒரு அதை கொஞ்சம் ஹீட் பண்ணிட்டு கொடுக்கலாம், இல்ல ஏதாவது விதமான ரேடியேஷன்ஸ் அது மேல பாஸ் பண்ண வைக்கலாம். அப்ப வந்து they will start conducting. ஓகே, ஜெர்மானியம், சிலிகான் இதெல்லாம் அது பேஸ் பண்ணி. கண்டக்டர்ஸ் எல்லா மெட்டல்ஸும் வந்து குட் கண்டக்டர்ஸ். ஸோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா வந்து ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதுல சில்வர் தி பெஸ்ட் சொல்லணும், லீஸ்ட் ரெசிஸ்டிவிட்டி. அதனால ரெசிஸ்டிவிட்டி எவ்வளவுக்கு லீஸ்டா இருக்கோ அத்தனைக்கு அத்தனை அதெல்லாம் குட் கண்டக்டர்ஸ் சொல்லலாம். சரியா? இப்போ இந்த ப்ராப்ளம் பாருங்க. The resistance of a wire is 20 ohms. What will be the new resistance if it is stretched uniformly 8 times its original length? So இப்ப பாத்தீங்கன்னா R is equal to R1 is equal to 20 ohms. All right, 20 ohms.
R2 என்னன்னு கேக்குறாங்க. எப்போ then length of the wire is இது வந்து L is equal to L1 ன்னு எடுத்துக்கலாம். L2 வந்து 8 times L1. அதுதான் அவ்வளோ இதுவா எழுத்துட்டாங்க. 8 times L1 எழுத்துட்டாங்க. அடுத்தது என்ன சொல்றாங்க? If it is uniformly 8 times its original length. If it is stretched uniformly 8 times its original. அப்படின்னா நியூ ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. சோ நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும்? R is equal to rho L by A. சோ இப்ப R1 வந்து மெட்டீரியல் சேம் தான், அதனால ரோ மாறாது. R1 is equal to rho L1 by A1. சரியா? இப்போ R2 வந்து என்ன வரும்? rho L2 by A2. L2 க்கு பதிலா AL1 அப்படின்னு போடுறோம். சரியா? that is equal to rho into 8L1 by A2 அப்படின்னு போடுறோம். இப்போ இது ரெண்டையும் டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? R1 by R2 is equal to rho L1 by A1 divided by rho into 8L1 by A2 அப்படின்னு. So rho cancel ஆயிடும், L1 cancel ஆயிடும். So இப்போ finally நமக்கு என்ன இருக்கும்? R1 by R2 is equal to இந்த A2 மேல போயிடும். A2 by A1 8A1 வரும். Alright, 8. So A2 by A1 is equal to, so or இத நம்ம cross multiply பண்ணிட்டோம்னு வெச்சுக்கோங்க. 8R1 by R2 is equal to A2 by A1. ஓகேவா? சோ இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து இது வந்து அப்போ என்ன அது இந்த A2 by 8A1 இருக்கு இல்லையா, அததான் இங்க வந்து இங்க சப்ஸ்டிட்யூட் பண்றாங்க. சோ you get it as 8. சோ இவங்க A1 by A2 ன்னு போட்டுட்டாங்க, that is equal to 8. இப்போ நாம என்ன பண்ணலாம்? இந்த A2 by A1 இருக்கு பாத்தீங்களா, அதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம். A2 க்கு பதிலா நம்ம இப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டா நமக்கு வேண்டியது R2 is equal to, ஆல்ரெடி இதோட இது வந்து என்ன கொடுத்துட்டாங்க? 8 times L ன்னு போட்டுடலாம், 8 times A1 ன்னு போட்டுடலாம். A2 is equal to 8 times A1. A2 is equal to 8 times A1 அப்படின்னு போட்டுடலாம். சோ அப்ப R2 is equal to, ஆல்ரெடி இது ஒரு 8 இருக்கு. இப்ப பாருங்க, இந்த இதுலயே ஃபாலோ பண்ண பாருங்க. A1 L1 A1 by A2 is equal to, நான் A2 by A1 போட்டிருந்தேன் இல்லையா, or A1 by A2 ன்னு எடுத்துக்கங்களேன். அப்ப A2 by A1 is nothing but 8L1 by L கேன்சல் பண்ணிட்டோம். சோ 8 ன்னு வந்துருது. சோ A2 by A1 is, நான் இங்க போட்டது A2 by A1 is 8 ன்னு போட்டேன். இங்க A1 by A, சோ இத அப்ப நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். A1 by A2 is equal to 8 அப்படின்னு. ஓகே, சோ இப்போ அதுல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணிடுங்க. R2 is equal to, so R is equal to, நமக்கு வேண்டியது R இல்லையா, சாரி நமக்கு வேண்டியது R இல்லையா, R2 is equal to rho into L வந்துனது 8L1 divided by இது வந்து 8 A by 8, A1 by 8 இல்லையா, A1 by A2 is equal to A1 by 8. R2 is equal to, இந்த 8 மேல போச்சுன்னா இந்த 8 into 8 இருக்கு, அதை வெளில எடுத்துலாம். பாக்கி என்ன வரும்? rho L1 by A1. இது வந்து நத்திங் பட் R இல்லையா, அந்த ஹோல் யூனிட் வந்து நத்திங் பட் R. So 8 into 8 64, which is equal to 64 into R1 எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 20. அததான் இங்க எழுதிருக்காங்க. So 64 into 20 1280 ohms. ஓகேவா? இது சிம்பிளா நீங்க வந்து இப்போ MCQs கொடுக்கறச்சு எவ்வளவு பெரிய கால்குலேஷன்ஸ் எல்லாம் நீங்க போட தேவையில்லை. ஏன்னா இதெல்லாம் டக்கு டக்கு நம்ம வந்து 1 மார்க் क्वेश्चंस இல்லையா, டக்கு டக்கு நம்ம போட்டு போயிட்டே இருக்கோம். அதனால என்ன பண்ணலாம், சிம்பிளா நீங்க என்ன பண்ணலாம், எப்பொழுதுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லென்த் எவ்வளவு தடவை, how many times, எவ்வளவு தடவை அதை வந்து அதிகமாகுதோ அத்தனை டைம்ஸ் வந்து அது ரெடியூஸ் ஆகும், ஏரியா வந்து அத்தனை டைம்ஸ் ரெடியூஸ் ஆகும். சோ இப்போ இதுல பாத்தீங்கன்னா லென்த் வந்து 8 times L1 L2 was equal to 8 times L1. அப்போ A2 வந்து என்ன ஆச்சு? A1 by 8. that 8 times reduce, 1 by 8 times reduce ஆச்சு. All right, so
இது ஒரு ஈஸி மெத்தடா ஞாபகம். ஸோ டைரக்டா நீங்க அப்ளை பண்ணல, இவ்வளோ பெரிய கால்குலேஷன் போட தேவையில்லை. ஸோ டைரக்டாவே நீங்க R2 is equal to rho into L1 எவ்வளவு 8L divided by என்ன சொன்னேன், ஏரியா வந்து 8 டைம்ஸ் இதுவாயிடும் இல்லையா. ஸோ A by 8 1 by 8 times. ஸோ அப்ப இது மேல போயிடும். 8 into rho L by 8. So இது nothing but R. So 8R. So R2 is equal to 8 times R1. Sorry, 8 இல்லையா, 8 na 64. 8 into 8, 64 times. All right, 64 times. 64 times R1. சிம்பிளாவே போடும். ஓகேவா? இந்த மாதிரி क्वेश्चंस நம்ம MCQsல again எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இப்போ இது பாருங்க. சோ ஆல்ரைட். சோ இப்போ இந்த ஒரு பர்టిక్యులர் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, லெந்த் எவ்வளவு டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதோ அத்தனை fraction of the times வந்து அது ரெடியூஸ் ஆகும். ஏரியா will reduce that many times. ஓகே, இத நல்ல ஒரு ரொம்ப ஈஸி மெத்தட், ஈஸி டிப்ஸ்னு வச்சுக்கோங்களேன். MCQsல வந்து நம்ம ஏன்னா டக்கு டக்கு நம்ம சால்வ் பண்ணோம், இதை வந்து நம்ம உட்காந்து பெருசா போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா, அதனால இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ அடுத்த வீடியோல we can continue with the other topics.